ஒரு கரப்பாம்பூச்சியை அடித்தாவே இப்படி ஒரு நிலைமை அப்படின்னா பல கரப்பாம்பூச்சிகள் ஒன்றா வந்தால் அதை போய் அடித்தா என்ன ஆகும்? அப்படி ஒரு தலைவலி தான் மத்திய அரசுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. யார் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி? அவர்களுடைய நோக்கம் என்ன? அவர்களுடைய கோரிக்கை என்ன? அவர்கள் போராட்டத்தை கையாண்ட விதம் என்ன? மத்திய அரசு அவர்களை நடத்திய விதம் என்ன? சர்வதேச ஊடகங்களுடைய பார்வை என்ன என்பதை இந்த காணொளியில் நாம் முழுமையாக விரிவாக பேசலாம், அலசலாம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி இது எப்படி தோன்றுச்சு அப்படின்றத முதல்ல ஒரு சின்ன ஒரு டைம்லைனை பார்த்துடலாம். மே மாத வாக்கில் நம்ம உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். இந்த வேலையில்லா இளைஞர்களை பற்றி அவர் கரப்பாம்பூச்சியோடு ஒப்பிட்டு ஒரு கருத்து தெரிவிக்கிறார். இதனால் கோபமடைந்த அபிஜித் தீப்கே என்பவர் ஒரு இணையதளத்தை பக்கத்தை தொடங்குறாரு. அது ஏற்கனவே தொடங்கியிருந்த பக்கம் தான். ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியும் புதுசாக தொடங்குறாரு. அதில் 40 லட்சம் பேர் 2 நாளில் சேர்ந்துடுறாங்க. உடனே நீதிபதிக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் அவங்க கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியாக நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு போராட்டத்தை மாணவர்கள் முன்னெடுக்கிறாங்க. டெல்லியில் நீட்டுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. உடனே அமெரிக்காவில் படித்து கொண்டு இருக்கக்கூடிய அபிஜித் தீப்கே அங்கேருந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறாரு. இது இப்படியே அந்த போராட்டம் முடிஞ்சிச்சு. கடந்த 20 நாட்களுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சமூக சூழலியல் செயல்பாட்டாளரும் கல்வியாளரும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சோனம் வாங்சு அவர்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. 20 நாட்களுக்கு மேலே அவர் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு காரணமான தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். அப்புறம் அந்த நீட் தேர்வு மன உளைச்சல் ஏற்பட்டு தற்கொலை பண்ணவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கைகள்லாம் வச்சு இந்த போராட்டம் நடக்குது. மாணவர்கள், இந்த கரப்பாம்பூச்சி கட்சிக்காரங்க மாணவர்கள் அவங்கெல்லாம் இந்த போராட்டத்தில் பங்கேற்று அப்படியே போராட்டம் போயிட்டுருக்கு. 20 நாளாக போராட்டம் போயிட்டுருக்கு. அரசியல் கட்சிகள், பல எதிர்கட்சிகள் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து அவங்க மேடையில் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. 20ஆம் தேதி மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குது. மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கும்போது நாங்கள் பேரணியாக போகிறோம் நாடாளுமன்றத்தை நோக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இவங்க பேரணியாக போகிறாங்க. போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, காவல்துறை தடியடி நடத்தி கலைக்கிறாங்க. இப்போ காவல்துறை மீது பல குற்றச்சாட்டுகள் இதில் எழுந்திருக்கு. காவல்துறை பெண்களிடம் அத்துமீறினதாக குற்றச்சாட்டுகள் இருக்குது. சாதாரண உடையில் மஃப்டியில் காவல்துறையினர் லட்டியை வச்சு அவங்கள தாக்கியிருக்காங்க, மாணவர்களை தாக்கியிருக்காங்க, பலர் காயமடைஞ்சிருக்காங்க, பலருடைய எலும்புகள் உடைந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வெளியாகியிருக்கு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா, இவங்க 20 நாளாக போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அமைதி வழியில் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அது வரலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவங்க நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக போகணும் அப்படின்னு அறிவிக்கும் போது தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, அடிதடி ஆகுது, வன்முறை ஆகுது. இந்த போராட்டத்தை மத்திய அரசு கையாண்ட விதம் மிகவும் தவறானதாகவே பார்க்கப்படுது. அதாவது 20 நாளாக போராடிட்டு இருக்காங்க. மாணவர்கள் ஏராளமானோர் இருக்காங்க. ஏற்கனவே மல்யுத்த வீரர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க, விவசாயிகள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அவங்கள எப்படி கையாண்டாங்களோ அதே பாணியை தான் இங்கேயும் கடைபிடிச்சிருக்காங்க. சமூக செயற்பாட்டாளர் வாங்சு 20 நாளாக அவர் போராட்டம் பண்ணிட்டுருக்காரு. அது வரலாம் அவங்ககிட்ட போய் எதுவுமே பேச்சுவார்த்தை நடத்தலை. ஒரு உண்ணாவிரத போராட்டம் என்பது ஒரு அறவழி போராட்டம். காந்தியடிகள் முன்னெடுத்த போராட்டம் அப்படி தான் இப்போ பல அண்ணா ஹசாரே இவங்க மாதிரியான போராட்டங்களும் பண்ணியிருக்காங்க. உண்ணாவிரத போராட்டத்துக்கு அது ஒரு அறவழி போராட்டம் என்றதால் அதுக்கு எப்போவுமே ஒரு வலிமை உண்டு. ஒரு உயிரையே தந்த விஷயத்துக்காக தன்னை தியாகம் பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது உலகம் முழுவதும் அது உற்று நோக்கப்படும். நம்ம இந்தியா முழுவதும் உற்று நோக்கப்படும். இப்படி அந்த போராட்டம் தீவிரம் அடைஞ்சிட்ருக்கு. அவங்ககிட்ட போய் பேசல. அப்புறம் நீதிமன்ற தலையிட்ட பிறகு மருத்துவமனையில் போய் அனுமதிக்கிறாங்க. இப்போ தனியார் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை போயிட்டு இருந்தாலும் அவர் உண்ணாவிரதத்தை தொடர்ந்துட்டு இருக்காரு. அவரும் போராட்டத்தை கைவிட மாட்டேன்றார். அவங்களுடைய நிபந்தனைகள், கோரிக்கைகளை ஏற்பது போன்று எந்த ஒரு நடவடிக்கையும் இவங்க எடுக்கல. முக்கியமாக தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தர்மேந்திர பிரதான் பதவியில் இருக்கார். அவர் பாட்டுனா அவருடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவரும் இந்த பிரச்சனையை தீவிரமாக எடுக்கல. நீட்டு வினாத்தாள் கசிஞ்சிருக்கு. +2 சிபிஎஸ்சி தேர்வு குளறுபடிகள் பல நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்கணும்? மத்திய அமைச்சர் அவர் அந்த
அந்த துறைக்கு அமைச்சராக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் தான் பொறுப்பேற்கணும். ஆனால் அவர் இதை பற்றி எதுவுமே அவர் வந்து பேசலை. எதுவுமே வந்து மாணவர்களை சமாதானப்படுத்தி இந்த போராட்டத்தை நம்ம சுமூகமாக கொண்டு போய் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் எதுவுமே பேசலை. ஆனால் போராட்டம் மட்டும் வலுவடைஞ்சிட்டே இருக்கு. இது அவங்களுக்கு வந்து பெரிய நெருக்கடியாக வந்து இப்போ நின்று இருக்கு. பேரணி அப்படின்றது வந்து நாடாளுமன்றத்தை நோக்கி நடக்கும்போது அங்கே நடந்த காட்சிகள், வன்முறை காட்சிகள், காவல்துறை தடியடி நடத்தியது, இது ஃபுல்லாக சர்வதேச ஊடகங்களில் ஜென்சி புரொட்டஸ்ட், இந்தியாவில் ஜென்சி புரொட்டஸ்ட் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. மனித உரிமை மீறல் அப்படின்னு இந்தியாவுக்கு எதிரான பதிவுகள்லாம் வந்து சர்வதேச ஊடகங்கள், சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் எல்லாம் இந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆள்மாறாட்டம் பண்ணுவாங்க, இல்லைன்னா மன அழுத்தத்தால் மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்குவாங்க. இப்படியெல்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அதனுடைய உச்சமாக என்னாச்சு, அந்த நீட் வினாத்தாலே கசிஞ்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, வினாத்தாள் கசிஞ்சதுக்கு அப்புறம் மறு தேர்வு வேற வச்சுருக்காங்க. மறு தேர்வுனா என்ன, ஒரு நல்லா படித்த மாணவனுக்கு அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும், திரும்ப வந்து கடினமாக கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா அவனுடைய மனநிலை இருக்கும். கொஸ்டின் பேப்பரை அவுட் ஆனதால் இப்போ எழுதணும் வந்து ஒரு 5 பேர், ஒரு 10 பேர், இல்லை ஒரு 5% பேர், 10% பேர் அப்படின்னா நல்லா படித்து எழுதினவங்க தானே ஒரு 80% பேர் இருப்பாங்க. அவங்களுடைய நிலை என்ன ஆகும்? இப்படி மாணவர்களை மன ரீதியாக உளைச்சலுக்கு ஏற்படுத்தி அந்த ஒட்டுமொத்த கல்வி முறை மீதும் ஒரு நம்பகத்தன்மையற்ற போக்கு ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா இதுக்கு யார் பொறுப்பேற்கணும்? தர்மேந்திர பிரதான் அவர்கள் தான் பொறுப்பேற்கணும். அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் இதற்கு பொறுப்பேற்று தானாக பதவி விலகி இருந்தால் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்காதுன்னு பல பேரும் சொல்றாங்க. சரி, அது அப்படி இருக்கட்டும். இப்போ மாணவர்கள் தரப்புக்கு வருவோம். நம்ம மாணவர்கள் செஞ்சது வந்து அறவழி போராட்டம். மாணவர்கள் நடத்தியது முழுக்க அறவழி போராட்டம். எங்கே வன்முறையாக மாறுது அப்படின்னா அந்த நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக போகும்போது தான். நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக போகக்கூடிய அவசியம் என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னு பல தரப்புலேருந்து கேள்வி முன்வைக்கப்படுது. இப்போ நம்ம என்ன அதை பற்றி கேட்குறோம் அப்படின்னா, நீங்கள் பேரணியாக போகிறீங்க, எல்லாமே இளம் ரத்தம். எங்கே மல்யுத்த போராட்ட வீரர்கள் நடத்தியிருக்காங்க போராட்டம் அப்படின்னா அது ஒரு சின்ன ஒரு குழுவான ஒரு போராட்டம். விவசாயிகள் நடத்துறது பெரிய அளவிலான போராட்டம். விவசாயிகள் வந்து 50 வயது கடந்தவர்கள், 60 வயது கடந்தவர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க, 40 வயசுல இருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இளைஞர்கள், இளம் ரத்தம். இவ்வளவு பேர் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி தொடங்கிட்டு போலீஸார் வந்து எங்களை வந்து தடியை வச்சு அடித்தாங்க, துப்பாக்கியை வச்சு சுடுறதுக்கு தயாராக இருந்தாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுக்கள்லாம் முன்வைக்கிறீங்க. போராட்டம் அப்படின்னா தியாகத்திற்கு உட்பட்டதான் போராட்டம். நீங்கள் போராட்ட களத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ பேரணியாக செல்லக்கூடிய அவசியம் என்ன? அறவழி போராட்டம், அமைதி வழி போராட்டம் போயிட்டுருக்கு. பேரணியாக போகிறீங்க. உங்கள் பேரணியை அப்படியே விட்டுருந்தா நீங்கள் உள்ளே போய் என்ன பண்ணியிருப்பீங்க? நாடாளுமன்றத்துக்குள்ளே போய் அப்படியே அமைதியாக அமர்ந்துட்டு அப்படியே வெளில வந்துடுவீங்களா? அங்கே போய் உள்ளே போய் வன்முறை பண்ணியிருந்தால் என்ன ஆயிருக்கும்? ஏற்கனவே நாடாளுமன்றத்தை நோக்கி தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த முற்பட்டாங்க. அதில் பல இராணுவ வீரர்கள் தங்களுடைய உயிரையே தியாகம் செஞ்சுருக்காங்க. இந்தியாவுடைய 140 கோடி மக்களும் அந்த நிர்வாக அமைப்பின் கீழ் தான், ஜனநாயக முறையில் தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். அந்த ஜனநாயக முறையுடைய ஒரு இதய துடிப்பான அந்த பகுதியில் போய் நீங்கள் உள்ளே புகுந்தீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கு? நேபாளத்தில், இலங்கையில் நடந்தது போன்ற ஒரு விஷயம்தான் இந்தியாவில் நடக்கணும் அப்படின்னு மாணவர்கள் விரும்புகிறாங்களா? இது நாடாளுமன்றத்தை நோக்கி மாணவர்கள் நடத்திய பேரணி, அதன் மீது ஏற்பட்ட தடியடி மத்திய அரசுக்கு எவ்வளோ அவமான பெயரோ அதை போலவே மாணவர்கள் நடந்து கொண்ட விதம், அதாவது பேரணி நாங்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி போகிறோம் அப்படின்னு சொன்னது அவர்களுடைய தவறும் அந்த பக்கம் இருக்கிறது அப்படின்னு பல பேர் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இந்த போராட்டமானது நாட்டினுடைய பல நகரங்களுக்கும் பரவி வருது. இருந்தாலும் மத்திய அரசு இதில் வந்து ஒரு தீவிரமான ஒரு நடவடிக்கை எடுத்து மாணவர்களை சமாதானப்படுத்தி இந்த போராட்டம் ஒரு சுமூகமான நிலையில் முடிவுக்கு வரும் அப்படின்னு நம்பலாம். தமிழ்நாட்டிலையும் போராட்டங்கள் நடந்து வருது. மாணவர்கள் பல பேர் போராடிட்டு வராங்க. அவங்கள வந்து கைது செஞ்சு விடுவிச்சிருக்காங்க. இந்த போராட்டங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்திருக்கும் போது அமைச்சர்கள் வந்து கண்ணீர் வடிச்சிருக்காங்க. அந்த கண்ணீரினுடைய வலி என்ன என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் கனிவளவன்.